வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் ஜப்பான் vlogs. இன்னைக்கோட கண்டென்ட் என்னன்னு கேட்டுருக்கீங்க. நானும் விக்கி ஆக்சுவலாக ப்ரீவியஸாகவே ஒரு சோலோ சிப்ஸ் சாப்பிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இன்னைக்கு என்ன பண்ணோம்னா என் தங்கச்சிக்கு வந்துட்டு அந்த சோலோ சிப்ஸ் ட்ரை பண்ணலாம், யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க, பிராங்க் பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் விக்கி டிஸ்கஷன் பண்ணும்போது அவளை ஒட்டு கேட்டுட்டேன். ஸோ அவளுக்கு க்ளீனாக தெரிஞ்சு போச்சு நாங்கள் அந்த சிப்ஸை வாங்கிட்டு வந்துருக்கோம், அவளை சாப்பிட வைக்க போகிறோம். இதில் ட்விஸ்ட் என்ன தெரியுமாங்க, அவள் எங்களை விட ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா. அதை நான் சாப்பிட்ணும், டேஸ்ட் பண்ணி பார்த்தே பார்க்கணும் அப்படின்றதால அவளுக்கு இன்னைக்கு அந்த சோலோ சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி அதை வந்துட்டு அவளுக்கு கொடுத்து இன்னைக்கு சாப்பிட வச்சு அவளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அந்த சோலோ சிப்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே தெரியுற பெல் ஐக்கனும் அப்படி டங்குன்னு தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த ஜோலோ சிப்ஸ். உங்களுக்கு ரொம்ப பேருக்கு தெரியும் இந்த சிப்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதில் க்ளீனாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டு யூ டேர், என்ன சாப்பிட முடியுமா உங்களால் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இன்றைக்கி ஆக்சுவலி நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டோம். சிப்ஸை சாப்பிட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். காஸ்ட் அரௌண்ட் லைக் 250 rupees. ஒரு சிப் வந்துட்டு 250 rupees காஸ்ட் ஆகுது. 250 rupees கொடுத்து சாப்பிட்ற அவ்வளோ ஒர்த் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இதுக்கு பேர் எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம், சொந்த காசுல சூன்யம் வச்சுக்கிற மாதிரி இது. வாங்க என் தங்கச்சியோட எக்ஸ்பீரியன்ஸ் அவளுக்கு சாப்பிட வச்சுட்டு இது எப்படி இருக்குன்ட்டு ட்ரை பண்ணி. ஆக்சுவலி காலைல சொன்ன மாதிரி ஒரு டெமோ வந்துட்டு நாங்கள் 2 பேரும் பண்ணி பார்த்தோம். சீரியஸாக டேய் என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரமா இருக்குங்க. சிப்ஸ் ஸ்டார்டிங் சாப்பிட்றப்ப எதுவுமே தெரியறது இல்லை. 5 நிமிஷம் விட்டுட்டீங்கன்னா வாழ்க்கை வெறுத்துருவீங்க. என்னது வாய் மட்டும் எரியாது, கடுத்து இங்கிருந்து இங்கே வரைக்கும் வாய் மட்டும் கீழே கூட எரியும். ஆமா, அது உங்களோட கெப்பாசிட்டி. யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. இதுல வந்துட்டு அந்த பாக்ஸ்ல கிளீனா மென்ஷன் பண்ணிருக்கான். அது ஆல்ரெடி அந்த வீடியோல இருக்கு. இங்க ஒருத்தர் செத்துட்டான் ஆக்சுவலா, சாப்பிட்டு அவன் போயிட்டான், பரலோகத்துக்கு போயிட்டான். ஓகே, இது வந்துட்டு இப்போ என் தங்கச்சிக்கு வந்துட்டு ட்ரை பண்ணலாம். நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டோம், சின்ன சின்ன பீஸ் தான் சாப்பிட்டோம். இன்னொரு சின்ன பீஸ் ஒன்று இருக்கு, அதை கொடுத்து இதில் இவ்வளோ இருக்கு. இதை வந்துட்டு அவளுக்கு கொடுத்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. நாங்களே சத்துட்டோம், பாவம் குழந்தை என்ன பண்ணும்போதுன்னு தெரியல. ஓகே ஓகே, அவகிட்ட போயிட்டு நான் ப்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன். சிப்ஸ் எடுத்துட்டோம். என் தங்கச்சி அவள் ஆல்ரெடி நீ வாடா நான் பார்த்துக்கிறேன், நான் ரெடியாக தான் இருக்கேன், எதையும் தாங்க எதையும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா. இஃப் யூ ஆர் பேட் ஐ ஆம் யுவர் டாட் சாப்பிட்றதுக்கு அவள் ரெடியாக இருக்கா. வாங்க கொடுக்கலாம் சாப்பிட்றாளா இல்லையான்ட்டு. ஓகே, இந்தடா இந்த சேர் போட்டு உக்காரா. ஓகே, பார்க்கலாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு. அதை சாப்பிட்டு போடா, பக்கத்தில் போடா. ஒரு பங்கமான சம்பவம் இருக்குது. ஓகே, இந்த சிப்ஸை பற்றி எதனா தெரியுமா? நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம், இருக்கட்டும். அது அவன் தங்கச்சி வருஷப்படுத்து இவ்வளோ ஜாலியாக இருக்கான். இது யாரெல்லாம் இந்த மூஞ்ச படுறா, எங்க கண்ணில் தண்ணி வருதா? ஓகே ஓகே, கண் கலக்குது. ஜூஸ் இங்கே இருக்கு, தரமாட்டேன். ஐயோ ஐயோ, இந்த மாதிரி தங்கச்சிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அண்ணமார்கள் ரொம்ப பேர் இருப்பீங்க. இந்த மாதிரி தங்கச்சி வந்து அழுத, ஆனால் உண்மையாக அழுதா பேஜாராகும். இந்த மாதிரி டாஸ்க்ல எல்லாம் அதெல்லாம் ஒரு தனி சுகம். ஒரு நிமிஷம், எப்படி இருக்கு? அப்படின்னா வாய் பேச வரலையா? காரமா? பேசு பேசு. கண்ணுல இன்னது தண்ணி நெக்கி சாப்பிடு மச்சான். அது பவுடர் காமி. இன்னும் ஒரு சின்ன பீஸ் இருக்கு, விரல விட்டு நெக்கி சாப்பிட்றியா? எப்பயும் என்ன கேட்டுருப்ப தெரியுமா, எதுவுமே வாங்கி தர மாட்டேன், இந்த சாப்பிடு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. நாட்டம் சொல்லி கொடுத்த மச்சான். எனக்கு துரோகிக்கெல்லாம் பெரிய யாரும் இல்லை. முன்னாடியே இருக்கு, இன்னொன்று இருக்கு. டேய்
என்னடா மூஞ்சி எல்லாத்தை விட பெருசு இதுதான். எந்த விஷயம் சொல்லாத வீட்டுல சொல்லுவனோ அந்த விஷயம் சொல்லுவேன். சரி இரு மூட்டு சிப்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. ஆஹா கண்ணுல திமிரு அடிக்க வந்தாரு. முள்ள மாதிரி முடிச்சதுக்கு ஃப்ராடு டகுல் மாதிரி பித்தளை மாத்தி இரும்பு என்ன போடுறான் இவன் கையில? ஏய் நான் டான்ஸ் ஆடுறேன்டா. ஜூஸ் ஒன்மா எவ்வளவு நிமிஷம்? இப்போ வந்துட்டு அவனுக்கு எப்படி இருக்கு தெரியுமா எக்ஸ்பீரியன்ஸ்? வாயில இருந்து கழுத்துக்குள்ள போயிட்டா கழுத்து தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வயிறெல்லாம் இரு நான் சொல்றேன் அவன் மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா? பச்சை உன்னை திட்டுறான் மச்சான். எனக்கு மனசே கேக்கல. நான் கூப்பிட்டு கேக்குறேன், எம்மா என்னம்மா இது? காரம் பொங்குது, இவன் காது கிட்டே நொய்யான்றான். இல்ல ஒரு 10,000 வாட்டி அவன் மனசுல அது தானே டிஃபரெண்ட் ஆங்கிள் சாங் வச்சிருப்பான். என்ன தொங்கிருச்சு? ஏய் நடிக்கிறாளா உண்மையா ஆக்ஷன் பண்ணிருக்கானே? உன் தங்கச்சியாச்சே. அவுட் வச்சா 2 கண்ணு. சரி யாருன்னா அழு வைக்கணும்னா இந்த சிப்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. சரி இந்தா ஜூஸ் குடி, பரவாயில்ல குடிச்சிரு. பேலன்ஸ் இல்லை விடு. குடி இப்ப பாருங்க இது குடிச்ச பிறகுதான் வயிறெல்லாம் இருக்கும். இங்க ஒருத்தர் இருக்காங்க ராமு, டிஸ்டர்ப் பண்றதுக்குன்ட்டு. நான் எப்ப எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் தெரியுமா? இவன் ராமு, இவன் சசி. ஓகே இல்ல நான் பேசிட்டு இருந்தேன். இன்ட்ரஸ்ட் 8 வருஷம் ஓடிட்டு இருக்கேன். எப்பயா நான் பிளாக் பண்றது இருடா இங்க பாரு. என்ன டான்ஸ் மச்சான்? இசு கை இழுக்குது, வயிறு இழுக்குது. இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. மச்சான் உங்க நைனா பேரு என்ன? எங்க நைனா கிட்ட அடி வாங்க போறான் இன்னைக்கு. ராம இருக்கான் பாருங்க, தங்கச்சின்றதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ண மாட்டான். பொண்ணுன்னு பேப்பர்ல எழுதி வச்சாலும் பேப்பரை கூட ஹெல்ப் பண்ண மாட்டான். அந்த மாதிரி ஒரு அதாத்துக்கால். ஒரே நிமிஷம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் கிளியர் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலா. ஓகே இது இவனுக்கும் தெரியும் அவனுக்கும் தெரியும். மச்சான் என்ன சாப்பிட்றதுக்கு வாங்கி தரான்னா காசு இல்லைமா. ₹1.25 காசு வச்சிருக்கேன். 1.25 ரூபாயா? ஆமா தானே, காசு இல்லைமா. இல்ல அதே இவன் இதோ இந்த மூஞ்சி பொண்ணு வேஷம் போட்டுட்டு வந்தான்னு வச்சுக்கோ, எதா வேணா வாங்கி தரோம். அதோ உங்களுக்கு பாத்தீங்களா, இதுலயே தெரிஞ்சிச்சா? இல்ல நானு பொண்ணா வேஷம் போட்டு வரது இல்ல, மெசேஜ் பண்ண ஒரு அண்ணன் நம்பர்ல இருந்து பொண்ணு மாதிரி டெக்ஸ்ட் பண்ணாவே எவ்வளவு வேணா காசு எடுப்போங்க. நான் வேணா நம்பர் தரேன் உங்களுக்கு. காசு செலவு காசு பண்ணோம்னா இவன் நம்பர் நான் தரேன். ஓகே இவன் தான். அண்ணா தயவு செஞ்சு எல்லாரும் அண்ணானே கூப்பிடுங்க, அப்பதான் ஹெல்ப் பண்ணுவான். இல்லைன்னா பண்ண அந்த ஒரு டைலாக் இருக்குல்ல, பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு ஏண்டா மானம் கெட்ட பல. இல்ல மச்சான் எனக்கு ஒரு டவுட். சோக்கு ஒருத்தன் 24 மணி நேரமா பொம்பளை சோக்குல இருப்பான். இவன் இருப்பான்டா. அப்புறம் இந்த மாதிரி ஐரு ஒரு நிமிஷம் கையா இருக்கு. சிப்ஸ் சாப்பிட்டு இங்க பாத்தீங்களா இந்த பொண்ணை பாத்தீங்களா? தேவையா? இதெல்லாம் தேவையா? நான் அப்படியே சொன்னேன், இதெல்லாம் வேணாம் மாட்டாங்க அப்படின்னா. இல்ல நான் பண்றேன் அப்படி இப்படி இருந்தாலும் நானும் விக்கிக்கு ஃபர்ஸ்ட் அப்படிதான் சொன்னேன். சாப்பிட்டு பார்த்துட்டு இங்க இறங்கிச்சுங்க. ஃபர்ஸ்ட் இங்க எல்லாம் யாரையா தான் இருந்துச்சு, அப்புறமா இங்க போச்சு. குளுக்கட வயிற்றுக்குள்ள போயிட்டு அப்படியே தீ 10 வயசு போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஆனா சீரியஸ்லி வெரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். போய் அவன் ஏதோ சொன்னான். அவன் என் தங்கச்சி இருக்க தெரியுமா, அவன் ஃப்ரெண்டு நம்பர் தான் கேட்டான். சரி ஓகே முடிச்சலாம். ஓகே கைஸ், என்னோட vlog இவ்வளவுதான். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது ரொம்ப குட்டி vlog தான், பட் படந்தா இருந்தாலும் உங்க கூட கனெக்ஷன்ல இருக்கணும்ட்டு நாங்க கண்டினியூஸா பண்ணிட்டு வந்துட்டே இருக்கோம். உங்களோட ஒரு சின்ன லைக் தான் எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் இன்னும் பெட்டரா பண்ணலான்ற ஒரு மோட்டிவேஷன் வரும். எங்களோட டீமுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்ல ரேஞ்சில் நாங்க வருவோம். சேனல் பேரா சொல்றான் டுபுக்கு. என் பேரு தான் மிஸ்டர் ஜப்பான் vlogs. பேரு ஜப்பான் vlogsஆ? அந்த ஜப்பானுக்கு ஒரு கதை இருக்குங்க, அது மட்டும் சொல்லிடுறேன், முடிச்சிடுறேன். 2 hour